கொடுக்க வேண்டியது யாருக்கு? அவங்களோட தாய் தந்தையும். தாய் தந்தைக்கு தான் நம்ம தகவல் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா பாதுகாவலருக்கு கொடுக்கலாம். ரைட். அதோட சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடசாலையுடைய முகவரி. அப்ப நம்ம பாடசாலையின் பெயர். அப்ப நமக்கு நம்ம கல்வி கற்கின்ற பாடசாலை தொடர்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பாடசாலையுடைய பெயர் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட். அதோடு சேர்த்து பிள்ளைகள் இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கு. அப்ப அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? பாடசாலையுடைய பெயர் எழுதுறதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில விடயங்கள் அதோட சேர்க்க வேண்டி இருக்கு. கடந்த வகுப்புல நேரம் போதாமை காரணமாக குறிப்பிட்ட விடயங்களை மாத்திரம் தான் நம்ம கலந்துரையாடி இருந்தோம். இறுதியாக உள்ள விடயத்தை கலந்துரையாடவில்லை. ரைட். இப்ப அந்த விடயமும் நம்ம என்னன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ரைட். அந்த விடயம் வந்துருச்சு. சரியா? பாடசாலையுடைய பெயர் எழுதின பிறகு அந்த பாடசாலை அமைந்திருக்கின்ற இடம் தெரியுமா? அதுதான் அதனுடைய முகவரியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாடசாலைக்கு இவ்வளவுதான் பெருசா நினைக்கிறேன். ஓகே. அடுத்து பாடசாலைக்கு நீங்கள் சேர்ந்த திகதி எத்தனையா வருடம்? இப்பமா பாருங்க. சரியா? உங்களோட புக்கை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். 15வது பக்கம் இருக்கு. ரைட். ஓகே. அப்ப பாடசாலைக்கு சேர்ந்த திகதி, அப்ப அந்த பாடசாலைக்கு சேர்ந்த ஆண்டுடன் கூடிய ஒரு திகதியை நீங்க கட்டாயம் எழுத வேண்டி வரும். சில மாணவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப பிரிவு ஒரு பாடசாலை கல்வி கற்றிருப்பாங்க. அதன் பிறகு தரம் 6க்கு புதியதொரு பாடசாலையில போயிட்டு இணைந்திருப்பார்கள். அப்படி அந்த திகதியை பார்த்து குறிப்பிடலாம். அடுத்து உங்களுடைய பாடசாலையிலிருந்து வதியிடத்துக்கு, அதாவது வீட்டுக்கு உள்ள தூரம் அன்னளவா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நீங்க போடணும். இறுதியாக கையொப்பம் மற்றும் திகதியை நீங்க போடலாம். ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். அதற்கிடையில உங்களோட பாடசாலையுடைய முகவரியையும் அதே போல நீங்கள் பாடசாலைக்கு சேர்ந்த திகதி அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு அந்த திகதி தெரியும். அதே போல பாடசாலையில் இருந்து உங்களுடைய வீட்டுக்கு வதியிடத்திற்குள்ள தூரம் அதை நீங்க உங்களுடைய தாய் தந்தையர் அம்மா அப்பாட்ட நீங்க கேட்டு போட்டு கொள்ளுங்க. ரைட். சொல்லிட்டு டக்கு எனக்கு சொல்லுங்க பாப்போம். சார் பாடசாலை முகவரியா சார் எழுதணும்? முதல் பாடசாலை தானே பார்த்தோம். 7வது பாடசாலையின் பெயர் பார்த்தோம். அதோட அடுத்தபடியா பாடசாலையுடைய முகவரி. ஓகேவா? பாடல் முகவரி மட்டும் சார் கேட்டு இருக்கிறது. முகவரி மட்டும் தான் கேட்டிருக்கு. நம்ம தொடர்ச்சியா பார்த்தோமே. முதல்ல பார்த்தோம் என்னது? பாடசாலையின் பெயர். அதுதான் பாடசாலை முகவரி. சரியா? முகவரி சேர்த்தா வரும். நம்ம முதல்ல பார்த்துட்டோம் தனிப்பட்ட முகவரி பார்த்துட்டோம். அதுதான் உடைய வீட்டு அட்ரஸ். சரியா? அப்ப இந்த முகவரி உடைய பாடசாலையுடைய முகவரி. ஓகேவா? ஓகேமா. ரைட். இப்ப நான் கேட்கிற ஆக்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? இந்த விடயங்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். பார்ப்போம் யார் சொல்றதென்று. ஜனனி சொல்லலுமா உங்களுக்கு? யாருக்கும் எதுவும்? தில்சான் சார் எழுதிக்கிட்டு இருக்கான் சார் 10வது. ஓகேமா. ஓகேமா. ரைட். எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. சார் ஜென்னி சார். ஜானி சொல்லுங்கம்மா. தபாக்கந்தோர் வீதி, பாடசாலைக்கு சேர்ந்த திகதி ஆறாம் திகதி 7ஆம் திகதி, பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்குள்ள தூரம் 3 அல்லது 4 கிலோமீட்டர். ஓகேமா. ஜனனியோட பாடசாலை முகவரியை திரும்ப சொல்லுங்க பாப்போம். சாவகச்சேரி தபால் நிலைய வீதி சாவகச்சேரி. ஓகே. பாடசாலையுடைய பெயர்? சாவகச்சேரி மகளிர் கல்லூரி.
ஓகேம்மா Excuse ரைட் me, பாடசாலை sir. யாரு சார் திகதின்னு போட்டா இன்னைக்குள்ள திகதி தானே சார் போடணும்? இல்லம்மா பாடசாலைக்கு சேர்ந்த திகதி தானே. நீ எப்ப பாடசாலைக்கு சேர்ந்தீங்க? ஓகே சார். பாடசாலைக்கு நான் முதல்ல விளங்கப்படுத்தின பிள்ளைகள் சில மாணவர்களை பார்த்தீங்கன்னா கிரேட் தரம் 1ல இருந்து ஒரே பாடசாலையில கல்வி கற்று இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ஆரம்ப கல்வி அதாவது தரம் 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு பாடசாலையில கல்வி கற்றிருப்பீங்க. அதன் பிறகு 6ஆம் தரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா புதியதொரு பாடசாலைக்கு வந்திருப்பீங்க. கையப்பத்துக்கு பக்கத்துல உள்ள திகதி இன்னைக்கு உள்ள திகதியா? அந்த திகதி அந்த திகதி இன்னைக்கு போட்டுக்கணும், அது பிரச்சனை கிடையாது. சரியா? நான் பாடசாலைக்கு சேர்ந்த திகதி சொல்றேன். அப்ப நீங்க எந்த ஆண்டுல சேர்ந்தீங்களோ அந்த வருடத்தையும் மாதத்தையும் திகதியும் குறிப்பிடுங்க. அடுத்து பாடசாலையிலிருந்து வதியிடம், இப்ப வீட்டுக்குள்ள தூரத்தை நீங்க கிலோமீட்டர்ல சொல்லுங்க. இறுதியில கையொப்பம் தானே, அது பிரச்சனை இல்லை. அது கையொப்பம், உங்களோட கையொப்பமும் உங்களோட பேர் எழுதலாம். அல்லது திகதி வந்து நம்ம இன்னைக்கு படிக்கிறனால இன்றைய திகதியை குறிப்பிடலாம். ரைட், அது பெருசா தேவையில்லை. அந்த 10 வரைக்கும் 8, 9, 10 அந்த 3 விடயங்களை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஓகேவா? ரைட், யாரு? Okay, sir. அபர்ணிகா. ஓகே, அபர்ணிகா பண்ணிருக்காங்க. ரைட், பாப்போம். அபர்ணிகா சொல்லுங்கம்மா. முகவரி பாடசாலை விதிப்பேத்தாலே ஓகே, பாடசாலைக்கு சேர்ந்த திகதி 7. ம் பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்குள்ள தூரம் 1 கிலோமீட்டர். ஓகேம்மா. நான் 9வது பார்த்தேன். அந்த பாடசாலைக்கு சேர்ந்த திகதியை வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த வருடத்தோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் ஒவ்வொருத்தரா சொல்லுவேன். ஷாமில்யா சொல்லுங்கம்மா. ஷாமில்யா சொன்னப்ப நிஷா சொல்லுங்க. பாடசாலை முகவரி பேராதனிய வீதி கண்டி ஓகே, 2000. பாடசாலைக்கு சேர்ந்த திகதி 2021 தை மாதம் 16ஆம் திகதி. ஓகேம்மா. பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்குள்ள தூரம் 1 கிலோமீட்டர். ஓகேம்மா, நன்றி. ரைட், பாடசாலையில முகவரியை சொல்லணும். அடுத்து யாரு? தில்சான் சொல்லுங்க. பாடசாலையின் முகவரி மேல் மாகாணம் பிளியந்தல தமிழ் மகா வித்தியாலயம் தெக்கிவலை. பாடசாலைக்கு சேர்ந்த திகதி 2021 5ஆம் மாதம் 1ஆம் திகதி. பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்கு தூரம் 1 கிலோமீட்டர். ஓகேம்மா, ரைட், நன்றி. நன்றி சார். பாடசாலைக்குள்ள முகவரியா சொல்லணும். நம்ம 7வது பார்த்தோம், வந்து 7வது இலக்கத்தில் உள்ளது பார்த்தோம், பாடசாலையுடைய பெயர். சரியா? அடுத்து பாடசாலைக்குள்ள முகவரி. ரைட், சொல்லுங்க பாபா. பிரதான வீதி பாலச்சேனை. ஓகே, பாடசாலைக்கு சேர்ந்த திகதி 7ஆம் திகதி. ஓகே மராடி 7ஆம் திகதி. ரைட், ஓகே. அடுத்து யாரு? அர்ஷினி. அர்ஷினி சொல்லுங்க. பாடசாலையின் பெயர் அபியானி தமிழ் மகா வித்தியாலயம். முகவரி கலாவக்கம் அடல்கலை. ஓகே. பாடசாலைக்கு சேர்ந்த திகதி 2021 ஜனவரி மாதம். பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்குள்ள தூரம் 1.5 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர். சார் தேசானி சொல்லட்டா? ஓகேமா, தேசானி சொல்லுங்க. முகவரி இந்தகல வீதி வைத்தியசாலை பல்லக்கிட்டுவ. பாடசாலைக்கு சேர்ந்த திகதி 2026 1ஆம் மாதம் 21ஆம் திகதி. பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்குள்ள தூரம் 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டரா? 500 கிலோமீட்டர் 500 மீட்டராமா? 500 மீட்டர் சார். மீட்டர் சார். ஓகேமா, ஓகே ஓகே, சரிம்மா, ஓகே, நன்றி. ரைட், அடுத்து யாரு? சஹான். சஹான் சொல்லுங்க. முகவரி கந்தசாமி கோவில் ரோட், ஜப்னா, ஸ்ரீலங்கா. பாடசாலை சேர்ந்த திகதி 2026
ரெண்டாம் மாசம் 5ஆம் தேதி. ஓகே. பாடசாலையிலிருந்து வதிவிடத்திற்குள்ள தூரம் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். சரி, அப்ப நீங்க பாடசாலைக்கு தர மார்க்கு புதிதாக பாடசாலை சேர்ந்தீங்க அப்படியா? ஓ ஓகேம்மா, ஓகே, நன்றி தம்பி, நன்றி. ரைட், அடுத்து நிதிஷ் சொன்னீங்களா? நிதிஷ் சொல்லுமா? சார். சொல்லுங்கப்ப, உங்களோட பாடசாலை முகவரி சொல்லுங்க பாப்போம். சார் முகவரி சார் தலவாக்கல நுவலேரியா தலவாக்கல கிரேட் வெஸ்டர்ன் சார். ம். பாடசாலைக்கு சேர்ந்த திகதி பாடசாலைக்கு சேர்ந்த பாடசாலைக்கு சேர்ந்தது தரம் 1 வந்து படிச்சிருந்தா அந்த திகதியும், தரம் 6ல புதிய ஒரு பாடசாலைக்கு சேர்ந்தது 2026 1ஆம் மாதம் சார். ஓகே. பாடசாலையிலிருந்து வதிவிடத்துக்குள்ள தூரம் சார் 1 கிலோமீட்டர் சார். ஓகே நிதிஷ், நன்றி. ரைட், ஓகே. துவாரகன் போய் பாப்பா, துவாரகன் இருக்கீங்களா? சார் நான் இப்பதான் ஜாயின் ஆகுனே. ஓகேம்மா, ஓகே. அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க, நான் பிறகு கேட்கிறேன். நீங்க பாடசாலை முகவரி, அதே போல பாடசாலைக்கு சேர்ந்த திகதி, அதே போல பாடசாலையிலிருந்து வதிவிடத்துக்குள்ள தூரம், அந்த 3ஐயும் நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் அடுத்து உங்களை கூப்பிடுறேன். ரைட், ஓகே. துவாரகன், ரஜானி, ஓகே. அஸ்வினி, ஷானா, MHF, ஷஹா, ராமன், ராமன். சார் முகவரி ராஜவேல இந்து தேசிய கல்லூரி திகன. ஓகேம்மா. பாடசாலைக்கு சேர்ந்த ஆண்டு 2021 1ஆம் மாதம் 18ஆம் தேதி. பாடசாலைக்குள்ள தூரம் 4 கிலோமீட்டர் சார். ஓகேம்மா, நன்றி. ரைட், அடுத்து கயானா. கயானா என்ற பேர்ல ஜாயிண்ட் ஆகிருக்கேன். என் பேர் மது வர்ஷா சார். ஓகேம்மா, நான் அந்த ஸ்க்ரீன்ல பேர் காட்டுற பேரை வச்சு தான் கூப்பிடுறேன். ஓகே, ரைட். ஜாயின் பண்ணும்போது உங்களோட பெயரோட ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு இலகுவாக இருக்கும். இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த அந்த பேரை வச்சு தான் உங்களை கூப்பிட வேண்டி இருக்கும். ரைட், கயானா. சார் இப்பதான் ஜாயின் ஆயினேன். ஓகேம்மா, கயானா இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட், ஓகே. நம்ம பாப்பா பிள்ளைகளப்ப பெரும்பாலும் எல்லாருமே அந்த விடயங்களை சொல்லியிருந்தீங்க. இந்த விடயங்கள் தான் நம்ம கடந்த வகுப்புல கலந்துரையாட விடயங்களோட அதன் தொடர்ச்சியை தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த வகுப்புல பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சுயவிபர கோவை, அதாவது தனிப்பட்ட சுயவிபர கோவையில் இப்போ நீங்கள் கிரேட் 6 பிள்ளைகள் இவ்வளவான விடயங்கள் தான் தற்பயம் அடங்கி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு A-level உயர்தரம் அல்லது ஒரு பல்கலைக்கழக கல்வியை முடித்த ஒரு மாணவருடைய சுயவிபர கோவையில் 2-3 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். நிறைய விடயங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களோட ரிசால்ட் சீட், பரீட்சையில் சித்தி அடைந்த இந்த பெறுபேறுகள், மேலதிக திறமைகள் எல்லாம் எதுவுமே சேர்த்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த சுயவிபர கோவை தயாரிப்பாங்க. நம்ம தரம் 6னால நமக்கு ஏற்ற வகையில் தான் ஒரு குறிப்பிட்ட 10 விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சுயவிபர கோவை நம்ம தற்சமயம் பார்த்தோம். அது மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முதல் எழுத்துடன் பெயரை நீங்கள் குறிப்பிடணும். அதே போல் பிறந்த திகதி, அதே போல் ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய வயது, அது தனிப்பட்ட முகவரி. முதலாவது உங்களோட தனிப்பட்ட விடயங்களை மாத்திரம் தான் கேட்பாங்க. அடுத்து ஒரு தொலைபேசி இலக்கம், அவசர சந்தர்ப்பத்தின் போது தகவல் தெரிவிக்க வேண்டிய பெயர், முகவரி, ரைட், அதை நீங்க குறிப்பிடலாம். அதன் பிறகுதான் பாடசாலையுடைய முகவரி, அதே போல பாடசாலைக்கு சேர்ந்த திகதி மற்றும் பாடசாலையிலிருந்து வதிவிடத்துக்குள்ள தூரம், அதை நீங்க கிலோமீட்டர்ல கொடுக்கலாம். அடுத்து அதன் பிறகு உங்களோட கையொப்பத்தை போட்டு நீங்க எப்ப அந்த சுய விபரத்தை கொடுக்குறீங்களோ அன்றைய தின கையொப்பத்தை அந்த திகதியை ஏற்று நீங்க கொடுக்கலாம். ஓகே பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு ஒரு சுய விபர கோவை எழுத முடியுமா பிள்ளைகள்? எழுத முடியும் சார். ஓகே, அப்ப நம்ம
கடந்த வகுப்புலையும் கலந்துரையாடினோம். அதே போல் அதன் தொடர்ச்சியை வந்து இந்த வகுப்புலையும் கலந்துரையாடி இருக்கின்றோம். அப்போ உங்களுக்கு வந்து தற்சமயம் ஒரு உங்கள் தொடர்பான ஒரு சுய விபர கோவையை வந்து நீங்கள் எழுதுவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். பாய். நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். ரைட், அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பண்புகள் இருக்கும். நம்மக்கிட்ட நல்ல பண்புகள், அதாவது நல்ல குணங்கள் வந்து நம்மிடம் காணப்படும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாரதி கனிஷ்ட வித்தியாலயம் உங்களோட மாதிரி ஒரு மாணவி, அந்த மாணவி கல்வி கற்கின்ற அந்த பாடசாலையுடைய பெயர் சொல்கிறாங்க பாரதி கனிஷ்ட வித்தியாலயம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கனிஷ்ட வித்தியாலயத்தில் தரம் 6ல் கல்வி கற்கக்கூடிய செவ்வந்தி என்ற மாணவி, சரியா? அந்த மாணவியிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பல குணங்கள் இருக்குது. அப்போ அந்த குணங்களை வந்து எப்படி பின்வருமாறு அவங்க வந்து எழுதி காட்டியிருக்காங்க. ரைட், அதில் பார்ப்போம். அது செவ்வந்தியிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் இல்லான்னு பார்ப்போம். ரைட், யாருக்கு வாசிக்க முடியும்? சார் எனக்கு வாசிக்க முடியும். ஒரு ஆள் சார் முதல்ல கனிலியா கொடுப்போம். கனிலியா வாசிங்கம்மா, அடுத்து பார்ப்போம். கருணை, உண்மை பேசுதல், நேர்மை, மகிழ்ச்சியாக இருத்தல், ஒழுக்கம், எளிமை, பொறுமை, பிறரை மதித்தல். ஓகேம்மா, நன்றி. அடுத்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். தில்ஷான் வாசிங்க பாப்போம். தில்ஷான். கருணை, உண்மை பேசுதல், நேர்மை, மகிழ்ச்சியாக இருத்தல், ஒழுக்கம், எளிமை, பொறுமை, பிறரை மதித்தல். கருணை என்னிடம் காணப்படும் சிறந்த நற்பண்புகள். ஓகே ஓகே ஓகே. அர்ஷானி. என்னிடம் காணப்படும் சிறந்த நற்பண்புகள் கருணை, உண்மை பேசுதல், நேர்மை, மகிழ்ச்சியாக இருத்தல், ஒழுக்கம், எளிமை, பொறுமை, பிறரை மதித்தல். ஓகேம்மா, நன்றி 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 நன்றி. பாருங்க, இந்த பாரதி கனிஷ்ட வித்தியாலயத்துல தரம் 6ல் படிக்கக்கூடிய இந்த செவ்வந்தி என்கின்ற மாணவி வந்து தன்னிடம், அந்த மாணவியிடம் காணப்படக்கூடிய சில நல்ல பண்புகள் என்ன செய்றாங்க அவங்க குறிச்சு காமிச்சிருக்காங்க. அது மிக முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா கருணை, இரக்கம் காட்டுறது. ஏன்னா யாரிடம் வந்து இரக்கம் காட்டுற ஒரு நல்ல பண்பை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அதே போல உண்மை பேசுதல், அது மிக மிக முக்கியமானது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையை பேசணும். நமக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? உண்மை பேசுவதிலிருந்து நாம் வந்து ஒரு நாளும் விலகிவிட கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நேர்மையா இருக்குது. எந்த விடயத்திலும் என்ன செய்யணும்? உண்மைத்தன்மையா நேர்மையாக இருக்க வேண்டும். அடுத்து 4வது நம்ம பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மகிழ்ச்சியாக இருத்தல். சரியா? சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு கவலை தேய்ந்த முகத்துடன் இருப்பார்கள். அப்படி இல்லாம குழந்தைகளாக நாம எப்படி இருக்கணும்? எந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அடுத்து பார்க்கலாம் வந்து ஒழுக்கம். இது மிக முக்கியமானது. வீட்லையும் சரி, அதே போல பாடசாலையிலும் சரி, உங்களுக்கு ஒழுக்கம் தொடர்பான நிறைய விடயங்களை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அப்போ வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. அடுத்து பார்க்கலாம் எளிமை. ஏன்னா ஆடம்பரமற்ற முறையில வந்து ஒரு எளிமையான தன்மை நம்ம பின்பற்றணும். அடுத்து பாருங்க பொறுமை. எந்த விடயத்திலையும் என்ன செய்யணும்? வந்து பொறுமையாக இருக்க வேண்டும். விளங்குதா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொறுமையுடைய பெருமையானது வந்து எடுத்துக்காட்டப்படுது. அடுத்து கடைசியா பார்க்க போறது வந்து பிறரை மதித்தல். மற்றவங்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் மதிக்கணும். ஏன்னா நமது நண்பர்களாக இருக்கலாம், பாடசாலை அதிபர் ஆசிரியராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை, நம்ம மதிப்பெண் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளை வந்து அந்த செவ்வந்தி என்ற மாவிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகளை நம்ம வந்து பார்த்தோம். அப்ப உங்களிடம் இத்தகைய பண்புகள் காணப்படுகின்றதா?
இதுல உள்ள அனைத்து பண்பும் காணப்படுதா? இல்லை சார். இல்ல சார். யார் இல்லைன்னு சொல்றா பாப்போம். சார் டில்ஷான் சொல்லுறேன் சார். தில்சான் சொல்லுங்க, இதுல எந்த பண்பு உங்கள்ட்ட இல்ல? என்னட்ட சார் கருணை இல்ல சார். வேற? அடுத்தது எளிமை. எளிமை. ஓகே, வேற? அடுத்தது பொறுமை. பொறுமை. 3 பண்புகள் இல்ல, அப்படியா? கருணை, மிக பொறுமை. உன்னதமான ஒரு பண்பு இருக்கிறது, உண்மை பேசுதல் இருக்கேனா? தில்சான் தன்னை வந்து உண்மை பேசுறாரு, அப்படித்தானே? ஓகே, ரைட். தில்சான் வந்து உண்மை பேசுகிறார், தன்னிடம் வந்து பண்புகள் அதுல இல்லைன்னு சொல்லி அவரை சுட்டி காட்டிருக்கார். நன்றி தில்சான். அந்த அத்தகைய பண்புகளை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் நீங்க சொல்லுங்கம்மா, இதுல உள்ள எல்லா பண்பும் கொண்டு இருக்குதா? என்ன பண்புகள் ஒண்ணு இல்லாம இருக்கு? பொறுமை இல்ல, வேற? அவ்வளவுதான். ஏன்னா ரைட். அப்ப இன்னைக்கு அவனீங்க பொறுமையினை வளர்த்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மை சொல்றாங்க, அது நல்ல ஒரு விடயம். ஏன்னா சொல்லலாம் சார் என்கிட்ட எல்லா பண்புகளும் இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் உண்மையை பேச வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விடயங்களை என் கூட கலந்துரையாடி கொள்றீங்க. ரைட். முக்கியமே கூட உண்மை பேசக்கூடிய அந்த உயர்வான பண்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள் பிள்ளைகள். ஏனைய சார் என்னிடம் கொள்ளுங்கள். ரைட். ஷாமில்யா சொல்லுங்கம்மா, என்ன பண்பு இல்லை உங்கள்கிட்ட? பொறுமை சார். பொறுமை இல்லைன்னா ரைட். ஓகே, பொறுமை வளர்த்துக்கொள்ளணும். ஓகே, ஷாமில்யா உண்மை சொல்றாங்க, என்கிட்ட பொறுமை இல்லை சார் அப்படின்னு. ரைட், வளர்த்துக் கொள்ளலாம். நன்றியம்மா. வேற பிள்ளைகள்? பொறுமை இல்லை சார். அரசனி சொல்றாங்க, என்கிட்டயும் பொறுமை இல்லை சார்ங்கிறாங்க. ரைட், அரசனிக்கும் வாழ்த்துக்கள். அவங்களும் பிரியங்கா கிட்டையும் பொறுமை இல்லைங்கிறாங்க. ரைட் அம்மா, உண்மை பேசுறாங்க. வாழ்த்துக்கள், வளர்த்துக்கொள்ள வேண்டிய. ஜானி என்ன பண்பு இல்ல? என்கிட்ட பொறுமை இருக்கு சார். யாராவது அம்மா பேசினாங்க, எனக்கு பொறுமை இருக்க மாட்டேன். ரைட். சில நேரங்கள்ல அந்த பொறுமையினை வந்து அவங்க இழந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ரைட், பொறுமையினை கடைபிடிக்க வேண்டும். உண்மை பேசியதுக்கு நன்றிமா. ரைட். ராமன் மதுசிகா, என்ன அவங்களோட பேரு? நிதிஷ் பொறுமை சார். பொறுமை. ரைட். நிதிஷ் சொல்றாரு பொறுமை தான் இல்லைங்கிறார். ரைட். அதே போல துவாரகன் பொறுமை சார். துவாரகன் டைம் பொறுமை இல்லையா? பொறுமை இல்லை சார். பொறுமை இல்லையா? ரைட். ஓகேம்மா, சரியா? ரைட். கயான் டைம் பொறுமை இல்லை. ரைட். அப்ப குழந்தைகள்கிட்ட காணக்கூடிய ஒரு பண்பு பொறுமை இல்லைன்னு சொல்றாங்க. ரைட். அந்த பண்புகளை நம்ம செய்யலாம், வளர்த்து கொள்ளலாம். ஏனைய பண்புகள் உங்களிடம் காணப்படுகின்றது. ஏன்னா மிக உன்னதமான பண்பான உண்மை பேசல் காணப்படுகின்றது. உயர்ந்த பண்பான உண்மை பேசல் காணப்படுகின்றதுமா, அதுக்கு முதலாவது உங்களுக்கு நன்றிகள். ஓகேவா? இன்னொன்னு தீய பழக்கம் இருக்கு சார். யாரது? தில்ஷான் சார். தில்ஷான் கோபம் வருதாங்க. ஓகே தில்ஷான், அதை நம்ம என்ன செய்யணும்? அந்த கோபத்தை நம்ம வந்து குறைத்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நன்றி நன்றி. ஆனா கோபத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், குறைத்து கொள்ளலாம். சரியா தில்ஷான்? ரைட். அப்போ உங்களிடம் எல்லா இடம் பார்த்தீங்க சொன்னா நான் பார்க்கக்கூடிய கருணை, அதே போல உண்மை பேசுதல், நேர்மை, அதே போல மகிழ்ச்சியாக இருத்தல், ஒழுக்கம், அதே போல எளிமை, பொறுமை, மற்றது பிறரை மதித்தல் போன்ற உயர்ந்த பண்புகள் உங்களிடம் காணப்படுகின்றது. ரைட். அதற்கு முதலாவதாக நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியா? இப்ப பார்க்க போறோம், இந்த உயர்வான பண்புகள் உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அதுல ஒரு சில பண்புகள் தான் இல்லை. பெரும்பாலும் பொறுமை இல்லைன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ரைட். பார்ப்போம். அப்ப ஏனைய பண்புகள் எல்லாமே இருக்குது. கருணை இருக்குது, உண்மை பேசுதல் இருக்கு, நேர்மை இருக்கு, மகிழ்ச்சியாக வாழ்தல் இருக்கு, ஒழுக்கம், எளிமை, பிறரை மதித்தல் போன்ற பண்புகள் உங்களிடம் காணப்படுகின்றது. இந்த பண்புகள் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், உங்களிடமிருந்து வெளிப்படுத்திய சந்தர்ப்பம். நீங்க அந்த பண்பை வந்து வெளிப்படுத்திய சந்தர்ப்பம் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஒரு படுத்துனீங்க என்கிட்ட, என்ன பண்பு வெளிப்படுத்தினீங்க சொல்லுங்க பாப்போம். உண்மை பேசுதல். உண்மை பேசுதல் இப்ப என்கிட்ட வெளிப்படுத்துறீங்க, அப்படித்தானே?
இப்ப எல்லாருமே என்ன சொன்னீங்க, சார் என்கிட்ட பொறுமை இல்லை சார் அப்படின்னு சொல்லி உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பான உண்மை பேசலை பண்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கொஞ்சத்துல வெளிப்படுத்துனீங்க என்கிட்ட. ஓகே, அதே மாதிரி நீங்க கருணையாட்ட வெளிப்படுத்துனீங்க. ஏன்னா உண்மை பேசல் வெளிப்பட்டுச்சு, ரைட். நேர்மை, அதே போல மகிழ்ச்சியா இருக்கிறது. இதுல ஏதாவது ஒரு விடயம் வந்து உங்களிடம் உங்களோட நாளாந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பம் சொல்ல முடியுமாமா? இப்ப நீங்க பிள்ளைகள் இப்ப கருணை சொல்லுவோமே, பஸ்ல போகும் பொழுது ஒரு வயது முதிர்ந்தவர் இருந்திருப்பாரு. அப்ப அவருக்கு நினைஞ்சிருக்கலாம் சார் நான் சொல்றேன். யாருமா அது? அமர்னிகா. அபர்ணிகா சொல்லுங்கம்மா, என்ன பண்பு உங்களோட வெளிப்பட்டுச்சு? கருணை. எப்படி வெளிப்பட்டுச்சு? அவளுக்கு உதவி செஞ்சேன். என்ன உதவி செஞ்சீங்கம்மா? பணம் கொடுத்து. காசு கொடுத்து அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களோட கருணை வந்திருக்கு. அவளை பார்க்கும்பொழுது கவலையா பாவமா இருந்திருக்கும், ரைட். அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து அந்த அபர்ணிகா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ரைட். இப்ப அபர்ணிகாவோட அந்த பண்பு வெளிப்படுது. வேற பண்புகளம்மா? இன்னொரு பண்பு பிறரை மதித்தல். என்ன யார மதிச்சீங்க? தாய் தந்தை. தாய் தந்தை, ரைட். ஓகே, 2 பண்பு சொல்லலாம், ரைட். அபர்ணிகா நன்றிமா. ஒவ்வொருத்தரையா சொல்லுவேன், இப்போ ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்பேன், ரைட். எல்லா மைக்கும் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் பேர் குறிப்பிடும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், நீங்களோட பண்புகள், உங்களிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள் வெளிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பம். இப்போ சற்று முன் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் எல்லாரிடம் வந்து ஒரு பண்பு வெளிப்பட்டுச்சு, அதாவது உண்மை பேசல் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. கடைசியா பேசின அபர்ணிகா சொன்னாங்க அவங்களோட பண்பு கருணை. அவங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒழுக்கம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களுடைய தாய் தந்தையர் குடும்பத்துக்கு வந்து அவங்க மரியாதை செலுத்துகின்றார்கள், ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம், யார் இருக்கா? ஷாமிலியா சொல்லுங்கம்மா. ஷாமிலியா சொன்ன பிறகு டில்ஷான் சொல்லுவாரு. ஓகே, ஷாமிலியா சொல்லுங்கம்மா. இந்த மகிழ்ச்சியாக இருத்தல் எங்க போனாலும் மகிழ்ச்சியாவே இருக்கிறது. பிறரை மதித்தல், வயது போன ஒருத்தவர் வந்து ரோட கிராஸ் பண்ண இல்லாம இருக்கும், அவங்களுக்கு உதவி செய்யறது. உதவி செய்யறது. அப்ப கருணை வெளிப்பட்டிருக்காங்க. ஓகேம்மா, நன்றி. இன்னொரு பண்பு வெளிப்பட்டுச்சு. இப்ப உண்மை பேசுனீங்க என்கிட்ட, அப்படிதானே? ஓகேம்மா, நன்றி ஷாமிலியா, நன்றிம்மா. தில்ஷான் தான் சொல்லுங்க. தில்ஷான் சொல்லுங்க பாப்போம், உங்களிடம் வெளிப்படுத்திய பண்பு, வெளிப்படுத்தப்பட்ட பண்பு சொல்லுங்க பாப்போம். உண்மை பேசுதல். எப்ப உண்மை பேசுனீங்க? சார் நான் கிளாஸ்ல யாரு தாளம் தட்டினாருன்னு மேக்ஸ் டீச்சர் கேட்டாங்க. ஓகே, நாதா டீச்சர் தாளம் தட்டினாங்க. உண்மை வெளிப்படுத்தினா நல்ல பிள்ளை. ஏன்னா இப்ப வெளிப்படுத்தினீங்களே, உண்மை சொன்னீங்க தானே, ரைட். வேற பண்பு தம்பி? வேற பண்பு சார் பொறுமையான சந்தர்ப்பம். என்ன விடத்துல சார் நான் ஸ்கூல் லீவ் எடுத்து ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுத்தேன் சார். அப்ப ஒருத்தனுக்கு குறைஞ்சிருச்சு சார். அதனால அந்த மிச்ச பங்கையும் அதுல இருந்த கொஞ்சம் பங்கையும் அந்த குறைஞ்சவனுக்கு கொடுத்ததை கொஞ்சம் கூட்டி கொடுத்தேன் சார். அந்த சரிசமா பங்கு கொடுத்துருங்க, நல்ல நல்ல விடயங்கள் தான். இப்போ தில்ஷான் வந்து பாத்தீங்க சொன்னா நல்ல பண்புகள் வெளிப்படுத்தப்படுது. பிள்ளைகள் கவனிக்கலாம். பிள்ளைகள் நம்மளோட நாளாண்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப மேற்குறிப்பிட்ட பண்புகள் நம்மளை அறியாமலே வெளிப்படும். ஏன்னா நம்ம வந்து யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனா என்ன செய்வோம், இந்த பண்புகளை வந்து ஏதாவது இதுல வெளிப்படுத்தி இருப்போம், ரைட். அபர்ணிகா சொல்லிட்டீங்கன்னா, ஷாமிலியா ஓகே, தில்ஷான் ஓகே, நிதிஷ் சொல்லுங்க தம்பி பாப்போம், உங்களிடம் வெளிப்படுத்திய பண்பு, வெளிப்படுத்தப்பட்ட பண்பு. சார் ஸ்கூல்ல உண்மை பேசியிருக்கேன். ஸ்கூல்ல உண்மை பேசுறீங்க, என்ன உண்மை பேசுறீங்க? சார் டீச்சர் யார கதைச்சான்னு கேட்டா நான் தான் கதைச்சேன்னு சொல்லுவேன் சார். தைரியமான பிள்ளைனா, அதே போல உண்மை பேசக்கூடிய பிள்ளை, ரைட். நன்றி தம்பி. வேற என்ன விடயங்கள்ல? சார் வேற தெரியும். ஓகேம்மா, நன்றி, ரைட். ஓகேம்மா, ரைட். துவாரகன் ஏழைகளுக்கு பணம் கொடுத்த அவர் ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கார், ரைட். வேற பிள்ளைகள் வேற என்ன விடயம்? ஏழைக்கு உணவு கொடுத்தேன். கருணையும் அவர்கிட்ட வந்து வெளிப்படுத்தப்பட்டு
இருக்கு. ரைட். பிரியங்கா? சார் ஆசிரியரை மதிக்கிறாங்க சார். கயானா சொல்றா ஆசிரியரை மதிச்சிருக்காங்க. ரைட். அப்ப அங்க வந்து மரியாதை கொடுக்கின்றார்கள். ரைட். வேற சார் கயானா சொல்லுங்கம்மா. சார் உதவி செஞ்சிருக்கேன் சார் யாருக்குமா உதவி செஞ்சிருக்கீங்க? என் ஃப்ரெண்டுக்கு சார். என்ன உதவி செஞ்சீங்க சொல்ல முடியுமாங்கண்ணே? சொல்லேன் சார். சொல்லுங்கம்மா. அப்ப பாப்போம், நம்மளும் பாடம் கேட்டுக்கொள்வோம். சொல்லி கொடுப்பேன் சார். ஓகே. பாடங்கள் எதுவும் டவுட்னு சொன்னா சொல்லி கொடுப்பீங்க. ரைட். வேறம்மா? வேற ஒன்றும் இல்லை சார். ஓகேம்மா. ரைட். நன்றி பிரியங்கா. ரைட். அடுத்து ஜானி. ஜானியிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள் எப்ப வெளிப்பட்டுச்சு? அர்ஷினி? அர்ஷனி சார் சொல்லுங்கம்மா. கருணை வந்து ஜனனி சொல்லப்பா. அர்ஷினி சொன்னப்ப ஜானி சொல்லுங்கம்மா. அர்ஷினி, கருணை எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு? சந்தர்ப்பம். கருணையில வந்து சார் ம். உணவு கொண்டு வராதவங்களுக்கு உணவு பகிர்ந்து உண்ணுதல். உணவு கொண்டு வர பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க. ரைட். ஓகே. நன்றி. வேறம்மா? பிறரை மதித்தல். டீச்சர் வந்தா கிளாஸ் ரூம்ல எழுந்து நின்று வணக்கம் கூறுதல். ஆசிரியர் வரும் பொழுது வகுப்பறையில எழுந்து நின்று வணக்கம் கூறுதல். ரைட். நல்ல விடயம்மா. ரைட். ஜானி சொல்லுங்கம்மா. கருணை சார். எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு? நான் ஸ்கூல் முடிஞ்சு பஸ் வீட்டை வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்றுதான் சார். அப்ப ஒரு வயசு போன ஒரு அம்மம்மா கச்சானம் முசம் விட்டு கொண்டு வந்தவா. அவக்கு ஒரு காலும் ஒரு கையும் இல்ல. எல்லாரும் அவன் அந்த தோற்றத்தை பார்த்து அவாட்ட ஒன்றும் வாங்கல. நான் தான் அவாட்ட என்கிட்ட இருந்த காசுல கச்சானும் ஜூஸும் வாங்கினேன் சார். ஓகேம்மா. நன்றி நன்றி. பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆமா. ரைட். வேற விடயங்கள் எதுவும் இருக்குதா? சார் நான் சொல்லவா சார்? சொல்லுங்கம்மா. கருணை சார். சந்தர்ப்பம். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரணும் சார். குட்டி பூனை ஒண்ணு ரோட்ல இருந்துச்சு சார். அதுக்கு வந்து மருந்து கால்ல புண்ணு சார். அது காயம் பட்டுருச்சு சார். மருந்து போட்டு அதை அனுப்பி விட்டேன் சார். அது ஓடி இருந்து. சரிம்மா சரிம்மா. பாவம். மிருகங்களுக்கும் நீங்க உதவிகள் செஞ்சிருக்கீங்க. நல்ல புள்ள நல்ல புள்ள. ரைட். உண்மை பேசுதோ ஒன்னு சொல்லவா சார்? ஓகே. சொல்லுங்க தில்ஷான். சார் ஸ்கூல்ல டீச்சர் பிரின்சிபல் வந்து சார் கேட்டாரு, யாரு கிளாஸ் டைம் ஓடி திரிஞ்சான்ட்டு. அவன் நான் சொன்னேன் சார், நான் தான் ஓடி திரிஞ்சேன்ட்டு. ஓகே தில்ஷான். நன்றி நன்றி. அவரோட உண்மை பேசின பண்பும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சுதர்ஷன். சுதர்ஷன் இருக்கீங்களா? ஓ சார். சுதர்ஷன் சொல்லுங்க பாப்போம். உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்ட பண்பு நேர்மை. சந்தர்ப்பம். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் டீச்சர் பிள்ளைன்னு சொல்லி விட்டுருவேன். என்னம்மா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் டீச்சர் கிட்ட போயிட்டு பிள்ளைன்னு சொல்லி விட்டுருவேன். சரி போட்டுருங்க. அதாவது பிழையான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுல அதை வந்து ஆசிரியரிடம் தெரியப்படுத்துறது. ஓகே. நன்றி சுதர்ஷன். ரைட். பார்க்கலாம். அப்ப சொல்லவா? யாருமா? சொல்லுங்கம்மா. ஒழுக்கத்துல வந்து பாடசாலை கீதம், தேசிய கீதம் போகும்போது நேரா நிக்கிறது நீண்ட இடத்துல. மரியாதை தர்றது என்ன? ஓகேம்மா. அதுவும் அதுக்குள்ள அடங்கும். ஒழுக்கத்துக்குள்ள அடங்கும். ரைட். ஓகே. இன்னும் யாரு சொல்லாம இருக்குது? சார் ஜனனி எளிமை சொல்லுங்க. சொல்லுங்க ஜனனி. போன வருஷம் பர்த்டே அம்மாட்ட கொஞ்சம் ஃபிட்டா இருந்ததானே சார். அம்மா செய்யல. ஆனா நினைச்சு கவலைப்பட்டவன். நான் சொன்னேன், அம்மா வசதியில எல்லாம் பெருசு இல்ல, நல்லா பெருசுன்னு சொன்னேன் சார்.
ஓகேம்மா, நன்றி நன்றி. ரைட். அப்ப நம்மிடம் பிள்ளைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய குணங்கள், நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அந்த நல்ல குணங்கள் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணப்பட்டிருக்கு, உதவிகள் செய்யப்பட்டிருக்கு, விளங்குதா? அப்ப சிறந்த குணங்கள் வந்து நம்மகிடம் காணப்படுவது பெரிதல்ல. அந்த குணங்கள் ஊடாக பாத்தீங்கன்னு சொன்னா மற்றவர்களுக்கு நம்ம பயன்படணும், மற்றவங்க நம்ம என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அத்தகைய குணங்கள் உங்கள் அனைவரிடமும் காணப்படுகின்றது. நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கீங்க. நன்றி. ரைட். அப்ப இந்த விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தொடர்ச்சியாக நீங்க வாழ்க்கையில் இது போன்ற விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். சரியா? அப்ப இந்த விடயங்களை நீங்க வந்து மறந்து விடக்கூடாது. வாழ்க்கையில முன்னெடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும், உங்களால பயனுள்ளதாக அமைய வேண்டும். ஓகேவா? அப்ப இதுவரைக்கும் பார்த்த, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் தொடர்பா பார்த்தோம். இந்த பண்புகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? எஸ் சார். ஓம் சார். ரைட். அந்த விடயங்கள் விளங்குச்சு சொன்னா வந்து அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். ஓகேவா? அடுத்த பகுதிக்கு போவோமா? சரி சார். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போனோம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை வந்து நம்மிடம் காணப்படக்கூடிய திறமைகள். மாணவர்களாகிய நம்மிடம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை வந்து நிறைய திறமைகள் காணப்படுகின்றது. ஒவ்வொருத்தரிடம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய திறமைகள் காணப்படுகின்றது. அப்ப அந்த திறமைகளை நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன செய்யணும், அதனை வெளிக்கொண்டு வர வேண்டும். வெளிக்கொண்டு வந்து நம்மளோட திறமையை வந்து என்ன செய்யணும், நிலைநாட்ட வேண்டும். இப்ப முதல்ல பார்த்த விடயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மிடம் காணப்படக்கூடிய நல்ல சிறந்த பண்புகள். அப்ப இந்த பண்புகளை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இது வெளியில தெரியாது, நம்மளோட நடத்தை ஊடாக என்ன செய்யணும், அது அறியப்படும். நல்ல பண்புகள் இப்ப நேர்மையா இருக்குது, உதவுறது, ஒழுக்கமா இருக்குது, ஏன்னா பொறுமையா இருக்குது, பிறரை மதிக்கிறது போன்ற பண்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட நடத்தை ஊடாக, நாம் நடந்து கொள்கின்ற விதங்கள் ஊடாகத்தான் என்ன செய்யும், அந்த பண்புகள் வெளிப்படும். இந்த பண்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கும் நன்மை தர்ற அதே நேரம் வந்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் என்ன செய்யும், நன்மையினை பயக்கக்கூடிய தன்மையை வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திறமைகள். சரியா? மாணவர்கள் நம்மிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய திறமைகள் இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கற்றலில் திறமை காட்டிய சந்தர்ப்பம். எப்படி வகுப்புல 40 பேர் 30 பேர் இருப்பாங்க வகுப்புல. ரைட். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பரீட்சைகள்ல அதிகமான புள்ளிகளை பெற்று என்ன செய்யலாம், வகுப்புல முதலாவது மற்றும் 2வது நிலைகள்ல நீங்க வந்திருக்கலாம். அப்ப அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏனைய மாணவர்களோட பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கற்றலில் திறமையினை காட்டுறது, நல்ல கல்வியை கற்று பரீட்சையில சிறந்த புள்ளிகளை பெற்று வகுப்புல முதல் நிலையா வரக்கூடிய சந்தர்ப்பமா வந்து பார்க்கலாம். 2வது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது போட்டி நிகழ்வு. இப்ப கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாடசாலையிலையும் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். இப்ப இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பெரும்பாலும் எல்லா பாடசாலைகளையும் விளையாட்டு போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இல்லத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்டுவீங்க. அது ஓட்ட போட்டியா இருக்கலாம், அதாவது நீளம் பாய்தல், உயரம் பாய்தலா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு போட்டிகள் குழு போட்டியா இருக்கலாம். ஏதாவது ஒரு போட்டி நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய திறமையினை வெளிக்காட்டலாம். வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாடத்துல வந்து அழகியல் செயற்பாடுகள். அப்ப அழகியல் செயற்பாடுகள்னு சொன்னா பெரும்பாலும் வந்து இந்த நடன நிகழ்வா இருக்கலாம், அதே போல இசை இசை சார்ந்த போட்டிகளா இருக்கலாம், வெரி குட். அதே போல டிராமா நாடகங்களா இருக்கலாம், ஏன்னா அதே போல சித்திரம் வரையக்கூடிய சிலை செய்யக்கூடிய ஆற்றல்களும் இதுக்குள்ள அடங்கும். அப்ப இந்த விடயங்கள்ல, அதாவது கலைகள் சார்ந்த விடயங்கள்ல இப்ப சொன்ன மாதிரி ஒரு நடனம் ஆடக்கூடியவரா இருக்கலாம், அதே போல ஒரு சங்கீத உபகரணங்களை இசைக்கக்கூடிய நல்ல பாடல் பாடக்கூடிய ஒருவராக இருக்கலாம், அதே போல சிறந்த நாடக கலைஞராக இருக்கலாம், நாடகம் நடிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், அதே போல வந்து சிறந்த ஓவியர் அல்லது ஒரு சிற்ப செதுக்கக்கூடியவரா இருக்கலாம். இந்த விடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளை வந்து அது இந்த அழகியல் செயற்பாடு கலைகளுக்குள்ள அடங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வகுப்பறை செயற்பாடுகள், ஏன்னா வகுப்பறை சுத்தம் படுத்துறது, வகுப்பறை அழகுபடுத்துறது, வகுப்பறை முற்றத்தை அழகுபடுத்துறது,
வகுப்பறை தூய்மையாக வைத்துக் கொள்வது, இதெல்லாம் இந்த சந்தர்ப்பங்களில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறாம் பிரிவு மாணவர்களுக்கு தரம் 6 மாணவர்கள் உதவி செய்தல். சிறிய மாணவர்கள் தானே, என்ன அவங்களுடைய வகுப்பறை ஒழுங்குபடுத்துறதுக்காக நீங்க என்ன செய்யலாம், அந்த வகுப்பு மாணவரிடம் வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய திறமையினை வந்து வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய போட்டி நிகழ்வுகள் இருக்கு. அப்போ அந்த போட்டி நிகழ்வுகள் என்ன செய்யலாம், நீங்க வந்து பங்கு பெற்றலாம். பங்கு பெற்று நீங்க என்ன செய்யலாம், நிறைய பரிசுகளையும் உங்களுடைய திறமையினை வந்து வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமாக வந்து அமையும். சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த விடயங்கள்ல இப்போ நான் கேட்க போறேன், ஒவ்வொருத்தருடைய பெயர் சொல்ல போறேன். உங்களிடம் காணப்படக்கூடிய திறமைகள், அந்த திறமைகள் மூலமாக நீங்க எப்படி உதாரணம் சொல்லுமே, உதாரணமா நடன போட்டின்னு சொன்னா நடன போட்டி மூலமாக நீங்கள் பங்கு பற்றி வெற்றி பெற்ற அந்த நிகழ்வு என்ன, எத்தனையாம் இடம் பெற்றீங்க, அதை சொல்லணும். அதே போல விளையாட்டு போட்டின்னு சொன்னா நீங்க விளையாட்டு போட்டியில இல்ல விளையாட்டு போட்டியா இருக்கலாம், பாடசாலை மட்டத்திலையா இருக்கலாம், அல்லது சோழல் மட்டத்தில் வளைய மட்டத்திலையா இருக்கலாம், அல்லது மாகாண மட்டம், தேசிய மட்டம். அப்போ இந்த மாதிரி போட்டிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பங்கு பற்றி என்ன போட்டி நீங்கள் பெற்றுக்கொண்ட இடம். அதே போல் இந்த அழகியல் செயற்பாடுகள், அதே போல் கற்றல் வகுப்பறையில் நீங்கள் வந்து எல்லா பாடங்களிலும் அதிகூடிய புள்ளியை பெற்று ஒரு முதலாவது மாணவனாக வாரீங்க. அப்போ அந்த சந்தர்ப்பம். அடுத்து வகுப்பறையை ஒழுங்குபடுத்திய சந்தர்ப்பம். விளங்குதா? இப்போ இது போன்ற விடயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ என்கிட்ட பகிர்ந்து கொள்ள போறீங்க. உங்களால சொல்ல முடியுமா பிள்ளைகள்? ரைட். இப்போ நீங்க மைக்க மியூட் பண்ணி வைக்கணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பேன். என்னமா நம்மளோட திறமைகளையா சார்? உங்களோட திறமைகள் நீங்க பாடசாலை மட்டத்துல வந்து நீங்க உங்களோட திறமையை வெளிப்படுத்திய சந்தர்ப்பம் என்னென்ன திறமை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க அதான் சொல்ல போறீங்க. ஓகே ரைட். அப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சந்தர்ப்பம் வழங்குவேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரா மைக்க மியூட் பண்ணி நீங்க கூறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே பாப்போம். நம்ம முதலாவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார் இருக்கா? முதலாவதானது ரைட் ஷாமில்யா இருக்கா. ரைட் ஷாமில்யா சொல்லுங்கம்மா, உங்களோட திறமை என்ன, நீங்க திறமை எவ்வாறு வெளிப்படுத்துறீங்க? ரைட் பாப்போம். என்னுடைய திறமை பேச்சு 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 ஓடுதல், ஓகே உயரம் பாய்தல். ஓகே. அப்ப நீங்க பேச்சு போட்டியமா எப்படி நீங்க உங்களோட திறமை வெளிப்படுத்துறீங்க? என்ன என்ன நிகழ்வுக்கு நீங்க பேசுறீங்க? தமிழ் தின போட்டிகளுக்கு மேடையில் பேசியிருக்கிறேன். ஓகேம்மா ரைட். அடுத்து வந்து வேற என்ன சொன்னீங்க? நீளம் பாய்தலா? ஓடுதல். ஓடுதல். ஓடுதல் எந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றீங்க? ஜோன்டா போட்டுக்கும் டிஸ்ட்ரிக்டுக்கும் மாகாணத்துக்கும் மாவட்டத்துக்கும் தேசிய போட்டிகளுக்கும் போயிருக்கேன். தேசிய போட்டிகளுக்கும் போயிருக்கேன். அப்ப ஷாமிலியா நல்ல திறமையான ஒரு நபர் தான். ரைட் ஓகே. அப்ப பாப்போம். ரைட். அப்ப நல்லா ஓடக்கூடிய அடுத்து நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவர். ஏன்னா அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஷாமிலியாட நம்ம திறமையாக வந்து அடையாளப்படுத்தலாம். அபர்ணிகா சொல்லுங்கம்மா, உங்களோட திறமை என்னது? அபர்ணிகா ரைட். அபர்ணிகா சொல்லவில்லை. ரைட். அடுத்து பாப்போம். நம்ம வந்து துவாரகன் அபர்ணிகா சொல்லுங்கம்மா. அபர்ணிகா சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்கம்மா, உங்களோட திறமை என்னது, நீங்க எவ்வாறு வெளிப்படுத்துறீங்க? சந்தர்ப்பம். உறுப்புமையாக எழுதுதல். உறுப்புமை அழகாக எழுது. ரைட் ஓகே வெரி குட். வேற? பேச்சு போட்டி. பேச்சு போட்டி. சந்தர்ப்பம் என்ன நிகழ்வுல பங்கு பண்றீங்க? சார் தமிழ் தின போட்டியாமா? பேச்சு போட்டி வந்து குருபூசை தினம். குருபூசை தினம். உறுப்புமை எழுதுறதம்மா?
உறுப்புமை எழுதுதல் அந்த சும்மா தமிழ் புத்தகங்களை பார்த்து எழுதுதல முதலாவது வந்திருக்கேன். தமிழ் தின போட்டி. ரைட், நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. ரைட், துவாரகன் சொல்லுங்கப்பா, உங்களோட திறமை எது? எனது திறமை ஸ்போர்ட் மிக்சர். விளையாட்டு போட்டி. ரைட், என்ன போட்டியில பங்கு பெற்ற நீங்க? இடங்கள் இருக்குதா? ஓ சார், பேட்மிண்டன், கேரம். பேட்மிண்டன், கேரம். ரைட், ரெண்டுமே பங்கு பெற்றிருக்காரு. ரைட், நன்றி துவாரகன். ரைட், அடுத்து தில்ஷான், ஓம் சார். உங்களோட திறமை என்ன மாதிரி? நீங்க என்ன போட்டியில பங்கு பெற்றீங்க? சார் டிராயிங் வரைதல் போட்டி. வேற வரைதல் போட்டி சார். அப்புறம் அடுத்தது வந்து சார் பெயிண்ட் பண்றது. அது நான் போட்டி கலந்ததில்ல சார். வீட்டுல அது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து வரைவேன் சார். ஓகேம்மா, ரைட். துவாரகனும் அப்ப அடுத்த திறமைய சொல்லி இருக்கின்றார். பிரியங்கா, சொல்லுங்கம்மா உங்களோட திறமை. பேச்சு போட்டி சார். என்ன நிகழ்வுல பங்கு பெற்றீங்க? சமயத்துல சார். சமய போட்டிகள்ல பங்கு பெற்றீங்க. வேறம்மா? வேற சித்திரம் வரைதல் சார். சித்திரம் வரைதல். ஓகேம்மா, நன்றி நன்றி. ரைட், அடுத்து ஜானி, உங்களோட திறமை என்னம்மா? நீங்க எந்த சந்தர்ப்பத்துல வெளிப்படுத்துறீங்க? பேச்சு, ஓட்டம், கட்டுரை. சந்தர்ப்பம், பேச்சு போட்டியில நீங்க பங்கு பெற்ற சந்தர்ப்பம்? தமிழ் தின போட்டி, அறிமுக நாவலர் பேச்சு போட்டியில பங்கு பெற்றி முதலாம் இடம். ஓகேம்மா. விளையாட்டு போட்டி எப்ப? விளையாட்டு போட்டி ஓட்டம் தரம் 6ல எங்களோட விளையாட்டு போட்டிக்கு எங்களோட வகுப்புல ஒரு பிள்ளை ரிலேக்கு வரையிலன்றதால என்ன போட்டவினா ஹவுஸ் தான் ஓடி ஃபர்ஸ்ட்ல வந்தது. ஓகேம்மா ஜானி, நன்றி நன்றி. ஜானி ஓடக்கூடியது, அதே போல பாத்தீங்க சொன்னா கட்டுரை எழுதக்கூடியவர். கட்டுரை போட்டியில வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில 15 பள்ளிக்கூடத்தோட போட்டி போட்டு நான் தான் ஃபர்ஸ்டாவது வந்தேன். ஓகேம்மா, நன்றி நன்றி. திறமையான ஒரு ஆள் தான். ரைட், அதே போல சஹான், ஓட்டம், ஃபுட்பால், மற்றது ஓட்டம், ஃபுட்பால், கேரம் போர்ட். நான் போட்டிகளுக்கு போனதில்லை, அது நல்லா விளையாடுவேன். ஓகே, நன்றி நன்றி. ஃபுட்பாலும் போட்டி சிலவெல்லாம் நடக்கும், அதுக்கு போவேன். ஃபுட்பாலும் நல்லா விளையாடுவேன். தேங்க்யூ. ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. ரைட் ரைட், அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு சொல்லாம இருக்கா? ஜானி. ஓகே, கயானா சொல்லுங்கம்மா. விளையாட்டு போட்டியில சார் ஓட்டமும் நீளமும் சார். ஓட்டம் போட்டி. ரைட், வேறம்மா? வேற இல்ல சார். ஓகேம்மா, ரைட். சதுஷன், சார் சொல்லுங்கப்பா, உங்களோட திறமை நீங்க எவ்வாறு வெளிப்படுத்துறீங்க? சந்தர்ப்பம்? சார் நான் கிளாஸை மட்டும் தான் சார் சுத்தம் படுத்துவேன். என்னப்பா? கிளாஸை மட்டும் தான் சார் சுத்தம் படுத்துவேன். ஓட்ட போட்டிக்கு போயிட்டு இருக்கேன், எல்லா இதுலயும் சேர்ந்து இருக்கேன். ஆனா கடைசி தடை வந்துடும். அதுக்கடுத்து தொடர்ச்சியா நீங்க முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நீங்களும் ஒரு நாள் வின் பண்ணலாம். ரைட், அப்ப நம்மளோட திறமைகள் பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை மற்றும் நம்ம பாடசாலையில பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கல்வி மட்டும் இல்லாம வந்து நம்மளோட திறமையினை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடமா வந்து பாடசாலை காணப்படும். பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பேர் வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். உதாரணமாவது மைக்க மீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், பாடசாலையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா வெறுமனே கல்வி செயற்பாடுகள்ல மாத்திரம் இல்லாமல் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஏனைய இணைப்பாளர் செயற்பாடுகள் என்ன செய்யலாம், நம்மளை இணைத்துக் கொள்ளலாம். இப்ப சில மாணவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலையில கல்வியில தனது திறமையை காட்டுவாங்க.
அப்போ 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பாடங்களிலும் அதிகூடிய புள்ளியை பெற்று வகுப்பறை மட்டத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து 1வது 2வது 3வது இடங்களுக்குள்ள வருவாங்க. அப்ப அது போன்ற என்ன செய்யலாம், கல்வியில வந்து திறமை காட்டக்கூடிய மாணவர்களும் பாடசாலை மட்டத்துல காணப்படுவார்கள். சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இணைப்பாளரான செயற்பாடுகள், இப்போ உதாரணமா வந்து பேச்சு போட்டி, அதே போல விளையாட்டு துறைகள்ல விளையாட்டு போட்டியா இருக்கலாம். அதே போல பாடசாலையில் இயங்கக்கூடிய சில மன்றங்கள் இருக்கும். அப்ப அதுல அங்கத்துவம் வகிக்கலாம். அப்போ பாடசாலையில என்ன செய்யணும், ஏதாவது ஒரு துறையில நம்ம என்ன செய்யணும், நம்மளோட திறமையை வந்து கட்டாயம் வெளிக்காட்ட நீங்க என்கிட்ட கேட்கல. ராமன் சொல்லுங்க. ஹரிஷ் ராமன் சொல்லுங்கம்மா. நீங்க கட்டுரை போட்டி. கட்டுரை போட்டி. வேறம்மா? பாட்டு போட்டி சார். பாட்டு போட்டி. என்ன பாட்டு பாடுவீங்க? நீங்க பாடுறீங்க சார்? தேவாரங்கள் அந்த மாதிரி பாடுங்க. தேவாரங்கள் பாடுவீங்க. ரைட், ஓகேம்மா. நன்றி. ரைட், ஓகே. என்னம்மா சார் நான் சொல்லுவா? சொல்லுங்க அரசினி. பேச்சு போட்டிகள்ல தமிழ் தின போட்டி, அதுக்கெல்லாம் விபுலானந்தரை பத்தி, பாரதியார் பத்தி கவிதைகள் பேச்சுலாம் சொல்லியிருக்கேன் சார். கற்றல் திறமை தேர்வு, விளையாட்டு போட்டிகள்ல விவேகானந்தா எக்ஸாம், அதுல எல்லாம் 1ஆம் இடம் 2ஆம் இடம் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. நன்றி. ரைட், ஓகே. அப்ப உங்க கட்டுரை போட்டி. சார் நான் இன்னும் ஒன்று சொல்லல. சொல்லுங்க. விவேகானந்தா எக்ஸாம்ல 1ஆம் இடம் சார். விளையாட்டு போட்டிகள் இல்லையா? என்னம்மா? விவேகானந்தா எக்ஸாம் சார். விவேகானந்தா எக்ஸாம். ரைட். விவேகானந்தா எக்ஸாம்ல வந்து அவங்களும் பங்கு பற்றி 1ஆம் இடத்தை பெற்றதாக சொல்றாங்க. ரைட், நன்றி. வேற யாரும் உங்களுடைய திறமைகளை சொல்லாம இருக்கீங்களா? இன்னொன்னு நான் சொல்லணும். சொல்லுங்க அரசினி. மாகாண விளையாட்டு போட்டியில ஓட்ட போட்டியில 1ஆம் இடம் 2ஆம் இடம் எடுத்தேன். ஓகேம்மா. நன்றி. விளையாட்டு போட்டிகளை நீங்க பங்கு பட்டு இருக்கீங்க. பிள்ளைகள் பாப்போம். இதை யாரும் சொல்லாம இருக்கீங்களா? உங்களோட திறமையை வெளிப்படுத்தி சொல்லலாமா சார்? இந்த வயசுல எல்லாம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நான் கிரிக்கெட் விளையாடுவேன் சார். கிரிக்கெட் ஆப்பிள். ரைட், ஓகே. நன்றி. வேற அப்ப நீங்க சொல்லுங்க. சித்திரம் வரைவேன். அப்ப நீங்க சித்திரம் வரையக்கூடியவர்கள். ரைட். அப்ப நான் பார்க்கும்பொழுது விளையாட்டு போட்டிகளை பங்கு பற்றக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் பாடல், அதே போல அபர்ணிகா வந்து சித்திரம் வரையக்கூடியதா சொல்லியிருந்தாங்க. நடனம் ஆடக்கூடிய யாரும் இருக்கீங்களா நீங்க? சார் நான் இருக்கேன். யாருமா? சார் நானும் இருக்கேன் சார். யார் நடனம் ஆடக்கூடிய? அமீலியா சார். ஓகே தில்சான். ஓகே ரைட். அவ ஃபங்க்ஷன் சார் நானும் நடனம் ஆடுவேன். சார் நானும் நடனம் ஆடுவேன். நடனம் ஆடக்கூடியவங்க ரைட் நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே நன்றி. ரைட். இப்போ நடனம் ஆடக்கூடியவரும் இருக்கீங்க. அதாவது பாடசாலையில் நடைபெறக்கூடிய கலை விழாக்கள் போட்டி நிகழ்வுகளுக்கு கட்டாயம் நீங்க நடனம் ஆடினதா வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு இருந்தீர்கள். ரைட். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களிடம் வந்து நிறைய திறமைகள் இருக்கின்றது. என்ன, விளையாட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய திறமைகள் இருக்கு, கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கு, கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாகாண மட்டம் தேசிய மட்டம் வரைக்கும் போட்டிகளுக்கு போயிருக்கீங்க. அடுத்து கலைகளில் எடுத்துக்கொண்டால் நடனமாடக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க, இதுல சித்திரம் வரையக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க, பாடல் பாடக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க. ஏன்னா அதே போல கற்றலின் திறமையினை வெளிக்காட்டக்கூடிய நபர்களும் இந்த குழுவுல இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் புள்ளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய திறமைகள். அப்ப பாடசாலை மட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உங்களிடம் காணப்படக்கூடிய திறமையினை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நம்மளிடம் உள்ள திறமை வந்து நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு
பாடசாலை அமைத்து தரும். அதாவது கல்வியில மாத்திரமல்லாது இணைப்பாட விதானங்கள் ஊடாக அதுல வந்து விளையாட்டு போட்டியா இருக்கலாம், கலை நிகழ்வா இருக்கலாம், தமிழ் தின போட்டி, விவேகானந்த போட்டிகள், சமய போட்டிகள், மற்றது குரு பூசை தினங்கள், ஏன்னா ஒளி விழா, இது போன்ற எல்லா விழாக்களும் எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட திறமையை வந்து வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். ரைட். இப்போ நீங்களும் என்ன செய்யணும்? பாடசாலையில் நடைபெறுகின்ற அந்த இணைப்பாளர் செயற்பாடுகள்ல பங்கு பற்றி உங்களுடைய திறமையினை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஓகே பிள்ளைகள், அப்ப இன்றைய தினம் நாம் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குனுச்சா? ஓ சார். விளங்குச்சு சார். ஓம் சார். நீங்க என்ன செய்யணும்? அடுத்த வகுப்புல வரைக்கல அடுத்த வகுப்புல வரைக்கல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய திறமைகள், அந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்திய சந்தர்ப்பம், சரியா? அது தொடர்பா கொஞ்சம் நீங்க எழுதி கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொன்னீங்க. ஏன்னா சில பேர் சொன்னீங்க விளையாட்டு போட்டியை மட்டும் சொன்னீங்க, சில பேர் வந்து கட்டுரையை மட்டும் சொன்னீங்க, சில பேர் வந்து பேச்சை மட்டும் சொன்னீங்க. அப்படி இல்லாம உங்களிடம் பாருங்க, இப்ப நீங்க தரம் 6ல கல்வி கற்கிறீங்க, தரம் 1 முதல் 6 வரைக்கும் நீங்க என்னென்ன போட்டிகள்ல பங்கு பெற்றிருக்கீங்க, உங்களோட என்னென்ன திறமைகள் காணப்படுகின்றது போன்ற விடயங்களை நீங்க வந்து எழுதிக்கிட்டு அடுத்த வகுப்புல வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் கலந்துரையாடுவோம். இன்றைய தினம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி பிள்ளைகள். தேங்க்யூ. குட் நைட். Good night, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. God bless you. Good night, sir. Bye, sir. Okay, ma. Bye. Good night. Bye, sir.